coders, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் நம்பர் 204 கவுண்ட் பிரைம்ஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி வந்து பிரைம் நம்பர்ஸ் தென் CO ஃபெரட்டோஸ்தெனஸ் அல்காரிதம் இதை பத்தி ஒரு கம்ப்ளீட்டா நான் வந்து சின்ன சின்ன விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ இருக்கு. அது டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்க அதை வந்து பாருங்க. CO ஃபெரட்டோஸ் அல்காரிதம் போட்டு ஐஃபன் போட்டு அந்த லிங்கை போடுறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. தென் இங்கேயும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கவுண்ட் ஓகே, இதுதான் அந்த ப்ராப்ளம் லீட் கோடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு ஒரு இன்டீஜர் கொடுத்துருவாங்க. தென் அந்த இன்டீஜர் வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து 10 கொடுத்துருக்காங்க, அது அவுட்புட் 4 சொல்லியிருக்காங்க. எப்படின்னு எக்ஸ்பிளனேஷனில் பாருங்களேன். இப்போ 4 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து லெஸ் தென் 10 இருக்கான். என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ்னா 2, 3, 5, 7. இப்போ இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து லீட் கோடில் அந்த ப்ராப்ளமாக பார்த்தோம். அந்த ப்ராப்ளம்க்கு இந்த CO ஃபெரட்டோஸ்தெனஸ் வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கு, இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக ஓகே, நமக்கு வந்து n = 10 கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? அதோட கவுண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், எத்தனை இருக்குன்ற கவுண்ட். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த n சைஸுக்கே ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அந்த அரேக்குள்ள எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரூன்னு போட்டுக்கிறேன். நிச்சயம் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரூன்னு போட்டுக்கிறேன். தென் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு வந்து தெரியும் 0 and 1 வந்து cannot be a prime number. ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்மளே மேனுவலாக வந்து ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? தென் நான் வந்து இப்போ 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 வந்து ட்ரூவாக இருக்குது. 2ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஃபால்ஸாக மாற்றுவேன். இப்போ 2ஓட மல்டிபிள்ஸ் என்னது, 4, அதை ஃபால்ஸாக மாற்றுறேன். தென் 6 அதை ஃபால்ஸாக மாற்றுறேன். தென் 8 அதை ஃபால்ஸாக மாற்றுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னோட இன்க்ரிமெண்ட் வந்து 1 மாறுது. நெக்ஸ்ட் நான் வந்து 3ன்ற நம்பருக்கு போகிறேன். 3 வந்து ட்ரூன்னு இருக்கட்டும். 3ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் நான் என்னென்னு மாற்றுவேன்னா ஃபால்ஸாக மாற்றுவேன். 3ஓட மல்டிபிள் என்னது, 6 ஆல்ரெடி ஃபால்ஸ்ன்னு இருக்குது. தென் 9 வந்து நான் ஃபால்ஸ்ன்னு மாற்றுறேன். ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நான் 4க்கு போகும்போது 4 ஆல்ரெடி ஃபால்ஸ்ன்னு இருக்குது. நான் ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். நெக்ஸ்ட்டு 5 வந்து ட்ரூன்னு இருக்கும். 5ஓட மல்டிபிள் என்னென்னு மாற்றுறோம், ஃபால்ஸ்ன்னு மாற்றுறோம். இங்கே வந்து n 10 தான். ஸோ ரேஞ்ச் வந்து 5ஓட மல்டிபிள் நெக்ஸ்ட் இல்லை. ஸோ வந்து இந்த ஃபார் லூப் வந்து என்ன ஆகிடும்னா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார் லூப்லேருந்து வெளியே வந்துட்டு இப்போ இங்கே மொத்தமாக என்னென்ன வேல்யூஸ்க்கு ட்ரூன்னு இருந்துச்சோ அப்போ மட்டும் கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஓகேவா? ஸோ தட் நமக்கு எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கோ அதோட கவுண்ட்டு கிடச்சிடும்ல. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லார்ஜர் வேல்யூ இப்போ n = 100ன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது எல்லாத்தையும் 2ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபால்ஸாக மாற்றுவோம். தென் 3ஓட மல்டிபிள்ஸ் ஃபால்ஸாக மாற்றுவோம். தென் 4 ஸ்கிப் ஆகிடும். 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் என்ன மாற்றுவோம்னா ஃபால்ஸாக மாற்றுவோம். தென் 6 ஸ்கிப் ஆகிடும். 7 இருக்கும். 7ஓட மல்டிபிள்ஸை ஃபால்ஸாக மாற்றுவோம். தென் 8 ஸ்கிப் ஆகிடும். 9 ஸ்கிப் ஆகிடும். 10 ஸ்கிப் ஆகிடும். 11 வரும். தென் 11ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு மாற்றுவோம்னா ஃபால்ஸாக மாற்றுவோம். இது மாதிரி ஃபால்ஸாக மாற்றி வச்சுட்டு ட்ரூவாக இருக்கிறத மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த CO ஃபெரட்டோஸ்தெனஸ் அல்காரிதம் வந்து பண்ணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாருங்கள். தென் ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். அப்போ இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் பைத்தான் பார்க்கணும், டேரெக்டாக பைத்தான் போய் பாருங்கள். இல்லை ஜாவா பார்க்கணும், நீங்கள் டேரெக்டாக போய் ஜாவா பாருங்கள். இல்லை நீங்கள் அதர் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த சூடோ கோடை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இந்த லாஜிக் வந்து அந்த லாங்குவேஜ் கூட கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஓகேவா? கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நான் குயிக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை இந்த சீரீஸை பாருங்களேன். 1 + 1/2 + 1/3 + 1/4 and so on. இதை வந்து ஹார்மோனிக் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்களாம் மேத்தமேட்டிக்ஸில். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of log n. நீங்கள் மேக்ஸிமம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம வந்து இந்த ஃபார் லூப் வந்து எப்படி நடக்குதுன்னா, நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் தான் செக் பண்ணுறோம். 1/2 + 1/3 + 1/5 + 1/7. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னன்னா O of log n. ஓகேவா? தென் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ட்ராவர்ஸ் பண்ணுறோம். மொத்தமாக அந்த பூலியன் அரேவை ட்ரூவாக இருக்கிறத மட்டும் தான் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்தமாக நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா O of n log n. ஓகேவா? இது வந்து நார்மல் நேவி அப்ரோச்சோடவே ரொம்ப ஆப்டிமைஸ்டு. ஓகேவா? இதுதான் உங்களோட பைத்தான் கோட். அந்த C ஃபெரட்டோஸ்தெனஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி கவுண்ட் த பிரைம்ஸ்க்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2ஓட லெஸ் தேனாக இருக்குது நம்ம என்னோட வேல்யூனா கண்டிப்பாக 0 தான் இருக்க போகுது கவுண்ட். அதுக்கு கீழே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை. தென் நான் என்ன சொன்னேன், ட்ரூன்னு சொல்லி அந்த n சைஸ்க்கு வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணிடுவோமா. கிரியேட் பண்ணிட்டோம். தென் 0 and 1 வந்து ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா அது 2 ப்ரைம் நம்பராக இருக்க போகிறது கிடையாது. தென் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து 2லேருந்து √n வரைக்கும் வந்து ஐட்ரேஷன் வந்து நடக்கும். ஏன் √n சொல்லி நான் வந்து
டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கும், அந்த வீடியோலே சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் எனி 2 நம்பர்ஸாக இருக்கும். அதில் ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னாக தான் இருக்கும். ஸோ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா போதும், மீதி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எண்ணுக்கு மேலே கண்டுபிடிக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அது வந்து எக்ஸ்ட்ரா ரிப்பீட்டடாக மறுபடியும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் வரைக்கும் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் இஃப் ப்ரைம் ஆஃப் பி அப்படின்னா ட்ரூன்னு இருக்கணும்ல, நம்ம அரேல ஃபுல்லாக ட்ரூன்னு இருக்கணும்ல, அது மட்டும்தான் நம்ம அதோட மல்டிபிள்ஸை மட்டும்தான் நம்ம என்னென்னு பண்ணுவோம், ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ 2 வந்து ட்ரூன்னு இருக்கும், அப்போ அதோட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபால்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இந்த ஃபார் லூப் எப்படின்னா பி ஸ்டெப்ஸ் நடக்கும். இப்போ 2னா 2ஓட மல்டிபிள்ஸ் 2 ஸ்டெப்ஸாக போகும். 3 பண்ணுறீங்கன்னா 3ஓட மல்டிபிள்ஸ் என்னது 3 ஸ்டெப்ஸாக போகும். தென் நீங்கள் 5 செக் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் வந்து 5 இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே பின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பிரிண்ட் ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து அது எல்லாத்தையும் ஃபால்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தென் அட்லாஸ் பைத்தானில் வந்து நான் வந்து ப்ரைம்ன்ற அரேவை சம் பண்ணால் போதும். ஏன்னா இப்போ நான் வந்து அரே கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? அதில் நம்ம என்ன பண்ணோம், ட்ரூன்ற வேல்யூஸ் போட்டுருந்தோம். தென் அதுக்கப்புறம் ஃபால்ஸ்ன்னு அப்டேட் பண்ணுறதுலாம் அப்டேட் பண்ணிட்டோம். ஃபால்ஸ்ன்ற வேல்யூஸ் 0ன்னு எடுத்துக்கும், ட்ரூன்ற வேல்யூஸை 1ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? பைத்தான் தென் அதை சம் பண்ணால் நம்ம 1 எல்லாம் ஆட் ஆகி நமக்கு வந்து எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்ற கவுண்ட் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் அந்த ப்ரைம் நம்பர்ஸ் வித் எரட்டோஸ்தெனஸ் அல்காரிதம் யூஸ் பண்ண ஜாவா கோடு. ஓகேவா? நாங்கள் சொன்ன மாதிரியே தான் இங்கே இருக்க போகுது. ஓகே, இப்போ n வந்து வேல்யூ வந்து லெஸ் தென் 2 நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் கிடையாது. 0, 1லாம் ப்ரைம் நம்பர் கிடையாது. அதனால அது வந்துச்சுன்னா ரிட்டர்ன் 0 பண்ணுறோம். ஓகேவா? இதெல்லாம் எஜுகேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண சொன்னேன், ஒரு பூலியன் வேல்யூஸ் போட்டு அரே கிரியேட் பண்ணோம். ஃபுல்லாக ட்ரூன்னு போட்ட மாதிரி n சைஸுக்கு. அதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. தென் நான் கவுண்ட் வேல்யூ வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபைனலாக நமக்கு என்ன வேணும், ப்ரைம் நம்பர்ஸோட கவுண்ட் தானே வேணும். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து அந்த அரேல இருக்க எல்லா வேல்யூஸையும் வந்து ட்ரூன்னு போட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுதான் ஃபார் லூப். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நான் என்ன சொன்னேன், இப்போ ஒரு வேல்யூ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ 2 எடுத்துருக்கோம், அது வந்து வேல்யூ ட்ரூன்னு இருக்கும். அதோட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் நான் என்னன்னு மாற்றணும், ஃபால்ஸ்ன்னு மாற்றணுமா, அதுக்கான கோடு தான் இது. தென் நான் வந்து மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றும் போது இப்போ 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2ஓட மல்டிபிள்ஸ்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும், 2 + 2 4, 4 + 2 6 அப்படின்னு 2 to 2 ஸ்டெப்ஸ் போகும்ல. அதனால ஃபார் லூப்பில் வந்து நான் ஸ்டெப்ஸ் வந்து i = i + pன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் அது எல்லாத்தையும் ஃபால்ஸாக மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும், கவுண்ட் பண்ணும். எதுக்கெல்லாம் வந்து ட்ரூன்னு இருக்கோ அதை மட்டும் நான் கவுண்ட் பண்ணி என் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி திருப்பி பாருங்க, இந்த கோடை வந்து நீங்க ட்ரை ரன் பண்ணி பாருங்க. எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் சரி, அதை ஒரு நோட் எடுத்து எழுதி பாருங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும்.